மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஏழை வீட்டு பெண்ணு 4வது பகுதி முடியும் போது வீடு ஒரு யுத்த பூமி மாதிரி இருந்துச்சு. சூரியகாந்தா காலையிலேயே காஃபி கப்பை கீழே தூக்கி போட்டு உடைச்சி, இனிமே இந்த வீட்டுல நீ நிம்மதியா இருக்க முடியாது, இந்த வீடு உனக்கு நரகம், இந்த நரகத்துல வாழ முடியாம நீ ஓடி போக போற அப்படின்னு சொன்னாங்க. ராமாராவ், ராஜேஷ், சுரேஷ் இவங்க 3 பேரு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சூரியகாந்தம் பக்கத்து வீட்டு சாரதா அப்புறம் அவங்க தங்கச்சி வரலட்சுமி கூட சேர்ந்து கோமலியை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, அண்ணி என்ன பண்ணாங்க? நீ காஃபி கப்பை உடைச்சிட்டு அவங்கள எதுக்காக திட்டுற? இது ரொம்ப அநியாயம். நீ வாய மூடு, இது பொம்பளைங்க விஷயம். உங்க அண்ணி நாடகம் ஆடுறா. ஏழை வீட்டுல பொண்ணா பிறந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் தியாகி மாதிரி நடிக்கிறா. அவ கொழுப்ப இன்னைக்கு நான் கரைக்கிறேன். ஆமா சுரேஷ், உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க. ஆனா அந்த பொண்ணுதான் உங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறா. அக்கா, நீ கவலைப்படாத. முதல்ல இந்த பொண்ணை வீடை சுத்தமாக்க சொல்லு. உடஞ்சு போன கண்ணாடி எல்லாமே அப்படியே கீழே விழுந்திருக்கு பாரு. ஆமா ஆமா, அதை செஞ்சு முடிச்சுட்டு என் துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன். புடவை, பிளவுஸு எல்லாத்தையும் துவைச்சு போடு. பெரிய வீட்டுக்காரங்க வீட்டு வேலையை எப்படி செய்யணும்னு தெரியுமோ தெரியாதோ. கோமலி ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா கீழே உட்காந்து உடஞ்சு போயிருந்த அந்த கப்பை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. சூரியகாந்தம், இது ரொம்ப அநியாயம். வீட்டுக்கு வந்தது நம்ம சொந்தக்காரங்க. அவங்க வேலைய அவங்கள செஞ்சுக்க சொல்லு, இல்லனா நீ பண்ணு. ஆனா கோமலி கிட்ட ஏன் சொல்ற? ஏங்க, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அவ இந்த வீட்டு பொண்ணுனா இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். பெரிய மருமகன்னு சொல்லிருக்கேனே, அப்ப எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டால. என்ன கோமலி, புரியுதா? சீக்கிரமா வீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சாரதா வரலட்சுமியோட புடவையும் துவைச்சு போடு. அப்ப கோமலி அமைதியா குனிஞ்சிருந்த தலையை நிமித்தி, சரிங்க அத்தை அப்படின்னு அமைதியா சொன்னதுனால சூரியகாந்தத்துக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. கோமலி கோவப்பட்டு என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு கத்துவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவ அமைதியா சரின்னு சொன்னத சூரியகாந்தத்தால ஏத்துக்கவே முடியல. அதை முடிச்சிட்டு டிஃபன் வேலையை பாரு. என் வீட்டுக்காருக்கு இட்லி பிடிக்கும், சுரேஷ்க்கு தோசை பிடிக்கும், ராஜேஷ்க்கு பூரி பிடிக்கும், எனக்கு சாரதா வரலட்சுமிக்கு உப்புமா பிடிக்கும். எல்லாத்தையுமே 1 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கணும், சரியா? போ. அம்மா, இது அநியாயம். ஒருத்தவங்களால இவ்வளோ டிஃபனை எப்படி செய்ய முடியும்? அண்ணி, நீங்க எதுவும் செய்ய வேணாம். நான் போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல சுரேஷ், எங்க மாமியார் கேட்கும்போது அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. ஆனா அத்தை, இப்போ இவ்வளோ டிஃபன் செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்ல துணி துவைக்கணுமா இல்லை உடனே போய் டிஃபன் பண்ணணுமா? அது கூட தெரியாதா? முதல்ல துணியை துவைச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் பண்ணு. 10 மணிக்குள்ள எல்லாமே ரெடியா இருக்கணும். அக்கா, 10 மணிக்கா? எனக்கு இப்பவே பசி எடுக்குதே. முதல்ல எனக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வா. அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வந்து காலில் தேய்ச்சி விடு. ராத்திரி எல்லாம் ஒரே கால்வலி. ஆமாமா, எனக்கு தலைவலிக்குது. காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அம்மா, என்னம்மா இது? இது இது ரொம்ப அநியாயமா? ராஜேஷ், அமைதியா போயிடு. பொண்டாடி பக்கம் நின்று பேசாத. என்ன கோமலி வேடிக்கை பார்க்குற? வேலையை ஆரம்பி. கோமலி எதுவுமே சொல்லல. அவ கண்ணுல பயம் இல்ல. அவ அமைதியா எழுந்திருச்சு காஃபி டீ போட்டுட்டு வந்து வரலட்சுமிக்கும் சூரியகாந்தத்துக்கும் கொடுத்து அதுக்கப்புறமா எல்லா துணிகளையும் துவைக்க ஆரம்பிச்சா. அவ கொஞ்சம் கூட சோர்வா இருக்கல. அவளுக்குள்ள ஏதோ ஒரு புது தைரியம் இருந்துச்சு. ராஜேஷ், ராமாராவ், சுரேஷ் 3 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கோமலி துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு சமையலறைக்கு வந்தா. 4 வகையான டிஃபன் செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சா. பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டா. இட்லி தோசைக்கு மாவை அரைச்சியும் வச்சுட்டா. என்ன, இன்னும் சமையல் ஆரம்பிக்கலையா? மணி 9 ஆச்சு. 10 மணிக்குள்ள எப்படி செய்ய போற? துணி துவைக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அத்தை. 1/2 மணி நேரத்துல நீங்க கேட்ட டிஃபன் எல்லாத்தையுமே நான் செஞ்சிடுறேன். 1/2 மணி நேரத்துல செய்வியா? அவ்வளோ திமுறா உனக்கு? பார்க்கலாம். வரலட்சுமி, சாரதா இங்க வாங்க. வரலட்சுமி, சாரதா 2 பேரும் அங்க வந்தாங்க. கோமலி ஒரு பக்கம் பூரிக்கு திரட்டிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இட்லி வேக வைக்க தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. அக்கா, என்ன மாவு இப்படி இருக்கு? இதை போட்டு சுட்டா இட்லியா வருமா இல்ல கல்லா வருமா? ஏழை வீட்டு பொண்ணுக்கு மாவு கூட சரியா அரைக்க வராதா? தண்ணி வேற அதிகமா இருக்கு. இதுல இட்லி எப்படி வரும்? தோசை தான் வரும். கோமலி எதுவும் சொல்லாம வரலட்சுமி நிமிந்து பார்த்தா. ஆனா வாயை மூடிக்கிட்டு கிண்ணத்தை தள்ளி வச்சிட்டா. என்ன இது, பூரி மாவு சரியா இருக்கா? உப்பு சரியா போடலையா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற சர்க்கரை டப்பால இருக்கிற சர்க்கரை எடுத்து மாவுல போட்டுட்டா. ஐயோ, உப்புக்கு பதிலா சர்க்கரை போட்டுட்டேனே. இப்ப பூரி இனிக்குமே. ராஜேஷால இதை சாப்பிட முடியாதே.
கோமலி மறுபடியும் அமைதியா அந்த மாவை தள்ளி வச்சிட்டா. பாத்தியா கோமலி, உன்னாலதான் இப்ப எல்லாமே வீணா போச்சு. மணி 10 போகுது. எப்படி உன் புருஷன், உன் மச்சனை, உன் மாமனார் எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்க போறியோ? சூரியகாந்த் இப்ப கோமலி அழுவான், சண்டை போடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கோமலி அப்படி எதுவுமே பண்ணல. சுரேஷும் ராஜேஷும் சமையலறைக்கு வெளியில நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கோமலி எதுவும் சொல்லாம முந்தானியை எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, இதுதான் தப்பு. நான் தான் சரியா மாவு பிசையல, மாவுல சரியான அளவுல தண்ணியை கலக்கல. ஆனா 10 மணிக்கெல்லாம் டிஃபனை ரெடி பண்ணிடுவேன். என்னது, ரெடி பண்ணிடுவியா? உங்க 3 பேருக்கு உப்புமா வேணும்னு கேட்டீங்க இல்லையா? நான் முதல்ல உங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துட்றேன். அப்புறம் மாமாவுக்கு தோசை போட்டு கொடுத்துட்றேன். ஐயோ, மாவுல தண்ணி அதிகமா இருக்குல்ல, பரவாயில்ல, ரவை எடுத்து ரவை தோசை போட்டு கொடுத்துட்றேன். அப்புறம் ராஜேஷ்க்கும் சுரேஷ்க்கும் பூரியும் இட்லியும் செய்யறது கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க உப்புமாவோ இல்ல ரவை தோசையோ சாப்பிடுவாங்க அப்படின்னு கோமலி சொன்னதை கேட்டு சூரியகாந்த வாய்ப்பழுந்து நின்னாங்க. அவங்க என்ன பண்ண நினைச்சாலும் கோமலி அவங்கள தோக்கடிச்சுக்கிட்டே இருந்தா. அண்ணி, நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா, நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சித்தியும் சாரதாவும் அண்ணியை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு. நீங்க எதுக்கு இப்படி செய்யறீங்க? சுரேஷ், வாயமுடு. பெரியவங்க கிட்ட எப்படி பேசின தெரியாதா? பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா மரியாதை கிடைக்கும். ஆனா இவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டா யாரு மரியாதை கொடுப்பாங்க? ஆனா அண்ணி, இனிமே உங்களுக்கு இந்த நரகம் தேவையில்லை. அண்ணி எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்க, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க? என்ன இப்படி கையாலாகாதவனா இருக்க? சுரேஷ் சொன்னதை கேட்டு ராஜேஷ் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு, சுரேஷ், அது போதும்ண்ணே. இனி இந்த வீட்டில் நாம யாரும் இருக்க வேண்டாம். அண்ணி, நீங்க வாங்க, நாம வெளியில போலாம். வேண்டாம் சுரேஷ், இது என் வீடு. என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதான் நான் இருப்பேன். அண்ணா, நீ வா, நாம தனியா போகலாம். அம்மாவுக்கு புத்தி வர வரைக்கும் நாம வர வேண்டாம். சுரேஷ், இருடா, எங்கடா போய்கிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன், நீ பார்த்தா திடீர்னு போறேங்கிற. இப்போ சூரியகாந்தம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. 2 பிள்ளைங்களும் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்களோ என்னவோன்னு. கல்யாணமா? இந்த வீட்லயா? ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை இந்த பாடுபடுத்துறீங்க. அண்ணி இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் போய் கல்யாண மண்டபத்துல உட்காந்து தாலி கட்டுவேன்னு நினைக்கிறியா? இனி இந்த வீடும் எனக்கு வேணாம், உங்க சொத்தும் எனக்கு வேணாம். சுரேஷ் அவனுடைய ரூமுக்கு போய் அவனுடைய துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வெளியில கொண்டு வந்தான். இதை சூரியகாந்தம் எதிர்பார்க்கவே இல்லை. இது அவங்க பிளானை கவுத்து போட்டுருச்சு. வேணடா, வீட்டை விட்டு வெளியில போகாதடா. நீ போனா அந்த ஜமீன்தாருக்கு நான் என்னடா பதில் கொடுப்பேன்? உன்னோட கல்யாணம், என் பிள்ளைக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லி சுரேஷோட காலில் சூரியகாந்த விழப்போனப்போ, எனக்காக எதுவும் செய்வியா? அப்படின்னா முதல்ல சித்தியையும் சாரதாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. அவங்களால தான் எல்லா சண்டையும். சுரேஷ், 2வது, அண்ணிய ஸ்டோர் ரூம்ல இருந்து அவங்க ரூமுக்கு அனுப்பி வைங்க. அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா? நானா? ஆமாம்மா, நீதான். நீ மன்னிப்பு கேட்கலனா இந்த நொடியே நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். சரியா? அண்ணா, நீ வரியா இல்லையா? ராஜேஷ் முதல் தடவை அம்மாவை பார்க்காம தம்பிய பார்த்தான். அவன் சுரேஷ் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டான். அம்மா, சுரேஷ் சரியா தான் சொல்றான். நீ பண்றது தப்பு. நீ மன்னிப்பு கேட்கலனா நானும் அவன் கூடவே வெளியில போயிடுவேன். 2 பிள்ளைங்களும் எதிர்க்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தத்துடைய திட்டம் எல்லாம் தரமட்டமாயிடுச்சு. சாரதா வரலட்சுமி நடுங்க ஆரம்பிச்சாங்க. தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கோமலிய பார்த்தாங்க. சுரேஷ், ராஜேஷ் 2 பேருமே துணிமணியை பேக் பண்ணிட்டு வந்து கிளம்ப தயாரா நின்னாங்க. சூரியகாந்தம் பிள்ளைங்களை பார்த்து 2 பிள்ளைங்களும் மருமகளுக்காக என்னையே எதிர்த்து நிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டாங்க. அவங்க எதுவுமே பண்ண முடியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சாரதா, வரலட்சுமியோட முகம் 2 பேர் முகமும் வாடி போச்சு. என்னம்மா, நாங்க கேட்டது 2 தான். முதல்ல சித்தியையும் சாரதாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. 2வது, அண்ணிக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இது 2த்தையும் நீ செஞ்சா மட்டும்தான் நாங்க வீட்டுக்குள்ள இனி இருப்போம். இல்ல இந்த நொடியே நாங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம். ஆமாம்மா, தம்பி சொல்றது உண்மைதான். கோமலி மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு பண்ணது நீதாம்மா. அதை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டம்மா. தப்பா? நானா தப்பு பண்ண? ஏண்டா ராஜேஷ், சுரேஷ், இன்னைக்கு அந்த ஏழை வீட்டு பொண்ணுக்காக பெத்த தாயை எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க 2 பேருக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு? அதானே நாங்க என்ன பண்ணோம்? அந்த கோமலி தானே உங்க எல்லாரையுமே அவதான் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. சித்தி, நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது. நான் எதையும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இட்லி மாவுல தண்ணியை ஊத்துனது,
பூரி மாவுல சர்க்கரைய கலந்தது. இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது. அது வந்து நான் 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 தெரியாம உப்புன்னு நினைச்சு சர்க்கரைய. போதும் நிப்பாட்டுங்க. அம்மா, கடைசியா கேட்குறேன், இவங்கள அனுப்ப முடியுமா? இல்ல நாங்க 2 பேரும் வெளியில போகணுமா? சூரியகாந்தம் நின்னுக்கிட்டு இருந்த அந்த இடம் அதிர ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாச்சு. அவங்க பெத்த 2 பிள்ளைங்களும் இப்ப அவங்கள எதிர்த்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அவங்க நினைச்ச மாதிரி சுரேஷோட கல்யாணம் ஜமீன்தார் பொண்ணு கூட நடக்கல அப்படின்னா அவங்க மான மரியாதை எல்லாம் போயிடும். அதை இப்ப அவங்க காப்பாத்திக்கிட்டே ஆகணும். ஐயோ கடவுளே, என் பிள்ளைங்க 2 பேரும் என்னை எதிர்த்து நிக்கிறாங்களே. எல்லாம் என் நேரம். என் தங்கச்சி பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். அக்கா, என்னது இது? நான் என்ன பண்ணேன்? சூரியகாந்தம் ரொம்ப கோவத்தோட வரலட்சுமிய பார்த்து இப்படி சொன்னாங்க. பின்ன நீ இல்லையா ஜமீன்தார் வீட்டு பொண்ண மருமகளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி, ஏழை வீட்டு பொண்ணு எதுக்கு இங்க இருக்கணும்னு சொல்லி ஏதேதோ சொல்லி என்னை ஏமாத்தினியே. நீயும் இதோ இந்த சாரதாவும் 2 பேரும் சேர்ந்து என் மனசை மாத்தி என்னை கெட்டவளா மாத்திட்டீங்க. அக்கா, என்ன இது? நீதானே ஏழை வீட்டு பொண்ணு என் வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கணும்னு சொன்ன. அதை கேட்டதுமே சூரியகாந்தம் ரொம்ப கோவத்தோட வரலட்சுமி கண்ணத்துல ஒரு அறை விட்டு, சி வாய்முடு, பொய் பேசுறியா? என் மருமகளை நான் வேலைக்காரின்னு சொல்லுவேனா? நீதான் ஏதேதோ என் காதுல சொல்லி என்ன அவளை அப்படி சொல்லி சொன்ன. சாரதா, நீயும் தான் பக்கத்து வீட்டிலே இருந்துக்கிட்டு என் வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டல. நீங்க 2 பேரும் இன்னும் ஒரு நொடி என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. வரலட்சுமி சாரதா 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. சூரியகாந்தா அவங்களுக்காக இவங்க 2 பேரை பலி கொடுத்துட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதை பார்த்து ராஜேஷ் சுரேஷ் 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அக்கா, என்னைய அடிச்சிட்டல, பண்றது எல்லாத்தையும் நீ பண்ணி கடைசியில என்ன பலி கொடுத்துட்டல. உன்னோட பேரை காப்பாத்திக்க, உன் பிள்ளைங்களை நம்ப வைக்க என்ன நீ பலி கொடுத்துட்டல. இதை நான் மறக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு பதிலடிய நான் கொடுத்தே தீருவேன். ஆமா ஆமா, நாங்க போறோம். சூரியகாந்தம், ரொம்ப நாளைக்கு உன்னுடைய நாடகம் இங்க செல்லுபடி ஆகாது. வெளியில போங்கடி. வரலட்சுமி சாரதா 2 பேரும் அவமானம் தாங்க முடியாம அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அவங்கள அனுப்புனதும் கதவை சாத்திட்டு சூரியகாந்தம் திரும்பி நின்று அங்க இருக்கிற அவங்களோட 2 பிள்ளைங்களையும் பார்த்தாங்க. போதுமாடா, அவங்கள அனுப்பிட்டேன். என் தங்கச்சின்னு கூட பார்க்கல. என் குடும்பத்தை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல. ஒன்று முடிஞ்சதுமா. ரெண்டாவதா? அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்கல? சூரியகாந்தத்துடைய கண்ணுல இருந்த கண்ணீர் போய் இப்ப கோவம் வந்துச்சு. மன்னிப்பா? நானா? மருமக கிட்டியா? ஆமாம்மா, அண்ணி மேல பழிய போட்ட, ஸ்டோர் ரூமுக்கு அனுப்புன, அவங்கள கொடுமைப்படுத்தின, அப்ப மன்னிப்பு கேட்கணும்ல. சூரியகாந்தத்தோட திமிர் அடங்கி போச்சு. பிள்ளைங்க 2 பேரும் வாசல்ல தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மெதுவா அடிமேல அடி வச்சு கோமலி பக்கத்துல வந்தாங்க. அப்ப கோமலி கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தா. இங்க பாரு கோமலி, ஏதோ தெரியாம என் தங்கச்சி சொன்னதை கேட்டுட்டு நான் உன்னை கொஞ்சம் கொடுமைப்படுத்திட்டேன். உன்னை ஸ்டோர் ரூமுக்கு அனுப்புனது தப்பு தான். நீ ஸ்டோர் ரூம்ல இனி இருக்க வேண்டாம். உன் ரூமுக்கு போயிடு. இனி இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா, இது மன்னிப்பு கேட்குற மாதிரி இல்ல, மிரட்டுற மாதிரி இருக்கு. வேண்டாம் சுரேஷ், போதும். அத்தை அவங்க தப்பு புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதுவே போதும். ஏன் முன்னாடியே அத்தை தலை குனிச்செல்லாம் நிற்கக்கூடாது. அத்தை, எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது கேட்டு சுரேஷ் ராஜேஷ் 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் சூரியகாந்தமும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ அவங்க கண்ணுல ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. இந்த ஏழை வீட்டு பொண்ணை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம், 4 வார்த்தை புகழ்ந்தா போதும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பாத்தீங்களாடா என் மருமக எவ்வளோ நல்லவளா இருக்கான்னு. நான் இந்த அளவுக்கு அவ்வளோ கொடுமைப்படுத்தியும் எங்க மாமியார் தலை குனியக்கூடாதுன்னு சொல்றானா? என் மருமக சொக்க தங்கோண்டா. ஆமாண்டா. இங்க பாரு கோமலி, முதல்ல ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பொருளெல்லாம் ரூமுக்கு எடுத்துட்டு போ. சுரேஷ், ராஜேஷ் 2 பேரும் உங்க ரூமுக்கு போங்க. இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எல்லாம் சரியா போச்சுல சுரேஷே? நாளைக்கே நம்ம ஜமீன்தார் வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். அம்மா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அன்னைக்கு இந்த வீட்டில் முழு மரியாதை கிடைக்கிற வரைக்கும் என் கல்யாணம் நடக்காது. மரியாதையா? இன்னும் என்னடா மரியாதை கொடுக்கணும்? என் தங்கச்சியை அனுப்பிட்டேன், உங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இதை தவிர வேற என்ன பண்ணணும்? இன்னும் இருக்குமா? அண்ணி மேல நீ பொய்யா தானே பழிய போட்ட. தப்பு பண்ணது நீதானு அண்ணன் முன்னாடி ஒத்துக்கணுமே. இப்போ சூரியகாந்தம் இன்னும் மாட்டிக்கிட்டாங்க. ராஜேஷ் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆமாம்மா, உண்மையிலேயே கோமலி ட்ரேயை தூக்கி போட்டாளா? அவ பொய் சொல்றாளா இல்ல நீ பொய் சொல்றியா? அது
அது வரலட்சுமி ஏதேதோ காதுல சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு கோவம் தலைக்கேறி ஆ நான் தான் பொய் சொல்லிட்டேன். கோமலி ட்ரேயை தூக்கி போடலடா, என்னை மன்னிச்சிடுறா. ராஜேஷ் தலை குனிஞ்சு நின்னான். அவன் அவங்க அம்மாவை நம்பி அவனுடைய பொண்டாட்டிய அவமதிச்சான். அதனால அவன் பொண்டாட்டி பக்கத்துல போய் நின்னு, கோமலி, என்னை மன்னிச்சிடு. அம்மா சொன்ன பொய்யை நம்பி நான் உன்னை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடு. என்னங்க இது, ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க உங்க அம்மா பக்கத்துல நின்னீங்க, அவ்வளவுதானே. அது தப்பில்ல. இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். பாத்தியாம்மா என் அண்ணியோட நல்ல மனச. சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. அண்ணி, எனக்கு பசிக்குது. 4 வகை டிஃபன் இல்லைன்னாலும் ஏதாவது ஒன்றை சமைச்சு கொடுங்களேன். அதை கேட்டது கோமலி சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொன்னான். ராஜேஷ் கோமலி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சுரேஷ் அவனுடைய ரூமுக்கு போயிட்டான். சூரியகாந்தா ஹால்ல தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகத்துல அமைதி இல்ல, அவங்க முகத்துல கோவம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என் பிள்ளைங்களை வச்சு நீ ஜெயிச்சிட்டல, இனி அது நடக்காது. நீ உன் நல்ல குணத்தை காட்டி என் 2 பிள்ளைங்களையும் ஊவாலையில போட்டுக்கிட்ட. ஆனா அந்த நல்ல குணத்தை நான் உடைக்கிறேன். அவங்க பார்வையில உன்னை கெட்டவளா நான் காட்டத்தான் போறேன். எல்லாருக்கும் இது நிரூபிக்கிற வரைக்கும் நான் பொறுமையா தான் இருந்தாகணும். என் தங்கச்சியையும் சாரதாவையும் அனுப்பிட்டேனே, பரவாயில்ல. அடுத்து நான் போட போற திட்டத்துக்கு கோமலியோட பிறந்த வீட்டை சேர்ந்தவங்க தான் ஆயுதம். சூரியகாந்தம் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க போனை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ சாரதா, நான் தான் சூரியகாந்தம் பேசுறேன். அட, கோவமா இருக்கியா? சும்மாரு. நான் என் பிள்ளைங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் பேசினேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். கோமலியோட பிறந்த வீட்டு அட்ரஸ் எதுன்னு கொஞ்சம் பாரு. அவங்க குடும்பத்துல யாராவது எங்கேயாவது கடன் வாங்கியிருக்காங்களா? அந்த குடும்பத்துல உருப்படாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கவங்க யாராவது இருக்காங்களா? முக்கியமா கோமலி கல்யாணத்துக்கு முன்னாடி வேற எவனையாச்சும் விரும்பியிருக்காளா, பார்த்திருக்காளா, பழகிருக்காளா? இதெல்லாம் எனக்கு தெரியணும். இந்த தடவை அவளை இந்த வீட்டை விட்டுல, என் பிள்ளைங்க மனசை விட்டேன்னு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தா கால் கட் பண்ணிட்டாங்க. அவங்க கண்ணுல பகை தெளிவா தெரிஞ்சுது. கோமலி அவளுடைய ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அவ வாழ்க்கை மறுபடியும் அமைதியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா. ஆனா அடுத்து வரப்போற புயலை பத்தி அவளுக்கு தெரியாது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.